அனைவருக்கும் வணக்கம். கண்கள் சிவக்க கோபமாக தன் மகனைப் பார்த்து கத்திக் கொண்டிருந்தான் தந்தையான குமார். கணவன் கோபமாக இருக்கும்போது அவரின் அருகில் நெருங்கவே பயப்படுவாள் மனைவியான அனு. மகனை கணவன் திட்டிக் கொண்டிருப்பதை பார்க்க பார்க்க அனுவிற்கு சமையலறையில் எந்த வேலையும் ஓடவில்லை. பாவம் விஷ்ணு 10 வயது சிறுவன். அவன் தன் தந்தையின் முன் அழுதபடியே நின்று கொண்டிருந்தான். இந்த சம்பவத்திற்கும் தனக்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை என்பதைப் போல பூஜை அறையில் உட்கார்ந்து சாமியின் பெயரை உச்சரித்துக் கொண்டு தியானத்தில் இருந்தால் அனுவுடைய மாமியாரான ஜெயலட்சுமி, இங்க பாரு விஷ்ணு, உன்னோட நடவடிக்கையே வர சரியில்லை. இப்ப எல்லாம் கொஞ்சம் கூட உன் மனசுல பயமே இல்லை. கூட படிக்கிற பிள்ளைகளோட சண்டை போடுறது, அவங்களை மிரட்டுறது, மிஸ் சொல்றதை கேட்காம சண்டித்தனம் பண்றது, இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை. புரியுதா? மிஸ் சொல்றதை கேட்டு நல்லபடியா நடந்துக்கணும். என்ன சொல்ற விளங்குதா என்று கத்தியவன் தான் கையில் வைத்திருந்த ஸ்கேலாலேயே தன் மகனின் முழங்காலுக்கு கீழ் சுளிர் சுளிரென அடித்தான். அப்பா ப்ளீஸ் பா, அடிக்காதீங்கப்பா, வலிக்குதுப்பா என்று மகனான விஷ்ணு அழுதுகொண்டே கெஞ்சினான். வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். அப்பதான் நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும். அப்பதான் அடுத்த முறை தப்பு செய்யணும்னு உனக்கு தோணாது. நேத்து கூட வாசல்ல பஞ்சு மிட்டாய் வாங்க அம்மா கிட்ட காசு கேட்டு அம்மா கொடுக்கிறதுமே பாட்டிகிட்ட கேட்டியாமே? உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கேன் பாட்டிகிட்ட காசு கேட்கக் கூடாதுன்னு என்று. குமார் கோபத்துடன் தன் மகனை பார்த்து, கேட்க இல்லப்பா, அம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதான் பாட்டிகிட்ட கேட்டேன், சாரி பா, இனி அப்படி நான் செய்ய மாட்டேன் பா என கெஞ்சலுடன் அழுத கண்களுடன் விஷ்ணு தன் தந்தையை பார்க்க, சரி உள்ள போயி முகத்தை கழுவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு என்று குமார் தன் மகனின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவனை உள்ளே அனுப்பியும் வைத்தான். மனைவியான மனுவிற்கு மகனை அடித்த கணவரை விட உள்ளே இவ்வளவு நேரமாக எதுவுமே நடக்காதது போல அமைதியாக உட்கார்ந்திருக்கும் மாமியார் மீதுதான் கோபமாக வந்தது. குழந்தையை திட்டி அடிக்கிறாரே, போய் தடுப்போம் என்று இல்லாமல் தனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை என்பதைப் போல அமர்ந்திருக்கும் அவரை, அவருடைய மாமியாரை நினைக்கும் போதுதான் அணுவுக்கு எரிச்சல்தான் வந்தது. குமார் தன் அம்மாவின் மீது அதிக மரியாதை வைத்திருந்தான். அம்மா எது சொன்னாலும் அதை அந்த சொல்லை தட்டவே மாட்டான். உடனடியாக செய்தும் விடுவாள். எந்த விஷயத்தில் குமார் கோபப்பட்டு கத்தினாலும் உடனே தலையிட்டு அவனை அமைதியாக இருக்கும்படி அவனுடைய அம்மா ஆறுதலும் கூறுவாள். குமாரும் தான் தாயின் பேச்சைக் கேட்டு எவ்வளவு கோபமாக இருந்தாலும் உடனடியாக அமைதியாகி விடுவான். அப்படிப்பட்டவள் பேரனை கணவன் அடிக்கும்போது தடுக்க வராமல் அமைதியாக இருந்ததைப் பார்த்து மாமியாரின் மேல் அடக்க முடியாத கோபம் உண்டானது. மருமகளான அணுவுக்கு அழுது முகமெல்லாம் வீக்கத்துடன் ஸ்கூலுக்கு கிளம்பிய விஷ்ணு அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அப்போது அங்கு வந்த மாமியார், மருமகளே, அனு தட்டுல டிபன் வச்சுக்கொடு, நான் பேரன் விஷ்ணுவுக்கு ஊட்டிவிட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறேன் என்று குரல் கொடுக்க, இதைக் கேட்டதுமே அணுவிற்கு கோபம் கொப்பளித்தது. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை, பேரன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடுக்க வேண்டியது என்று தன் மனதிற்குள் முணுமுணுத்தபடியே தட்டில் இட்லியை வைத்து மாமியாரிடம் வந்து கொடுத்துவிட்டுச் சென்றாள். குமார் ஆபீஸுக்கு செல்ல பேரனான விஷ்ணு ஸ்கூலுக்கு சென்றுவிட பாத்திரங்களை தேய்ப்பதற்காக போட்ட அனு வேலைக்காரியான மரகதம் உள்ளே நுழைவதையும் பார்த்தாள். மரகதம், முதல்ல வீட்டை பெருக்கி தொடச்சிடு, அப்புறமா பாத்திரத்தை தேய்க்கலாம் என்று வேலைக்காரியான மரகதத்திடம் கூறினார். சரிம்மா. பெரியம்மா எங்க குளிக்கிறாங்களா என்று கேட்டபடியே துடைப்பத்துடன் துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை பெருக்கவும் ஆரம்பித்தாள். குளித்துவிட்டு வந்த மாமியாரான ஜெயலலிலட்சுமி அனுவை பார்த்து, அனு நீ சாப்பிடு, நான் சாமியை கும்பிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். டேபிள் மேல 4 இட்லியை மட்டும் எடுத்து வச்சிரு, நீ போய் சாப்பிடு என்று மாமியார் கூற, அத்த நேரத்துக்கு சாப்பிட்டு பிரஷர் மாத்திரை போட்டுக்கணும், முதல்ல நீங்க சாப்பிடுங்க என்று மற்ற நாட்களில் சாதாரணமாக அனு அப்படித்தான் மாமியாரிடம் சொல்லி இருப்பாள். ஆனால் இன்றோ மாமியார் மீது கோபமாக இருப்பதால் ஒன்றும் பதில் சொல்லாமல் சமையலறைக்குள்ளேயே இருந்தாள். அப்போது வேலைக்காரியான மரகதம் மாமியாரான ஜெயலட்சுமியை பார்த்து, என்னம்மா முகம் வாடிப்போயிருக்கு, குளிச்சிட்டு வேற வந்திருக்கீங்க, சாப்பிட வேண்டியதுதானே, மணி ஆகலையா என்றாள். வீட்டை பெருக்கியபடியே மரகதம் இப்படி கேட்க மனசே சரியில்லை மரகதம், என் பேரை விஷ்ணுவை நினைச்சு என் மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று கவலைப்பட்டாள் ஜெயலட்சுமி தன்னுடைய மகனான விஷ்ணுவின்
பெயர் அவர்கள் பேச்சில் அடிபட என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை கவனமாக கேட்கவும் ஆரம்பித்தாள் சமையலறையில் இருந்த கொண்டே. அனோ ஏம்மா பிள்ளைக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லையா நான் வரும்போது நல்லாதானே பையன் ஸ்கூலுக்கு போனான் என்று வேலைக்காரியான மரகதம் கேட்டதுமே அது இல்ல மருகதம் காலையில என் மகன் குமாரு அவனை திட்டி கண்ணு முன்னு தெரியாம அடிச்சான் அவன் முகம் சோர்ந்து ஸ்கூலுக்கு போனதை நினைச்சுக்கிட்டே தான் சாப்பிடக்கூட எனக்கு பிடிக்கல என்னம்மா இது குமார் ஐயா உங்க பிள்ளை நீங்க எது சொன்னாலும் மறுபேச்சு பேசாம கேட்கிற தங்கமான பிள்ளை நீங்க போயி பேரனை அடிக்காதடா சொல்லித் தடுத்திருக்கலாமே அதை விட்டுட்டு இப்ப போயி அடி வாங்கிட்டு போன பேரனை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்களே என்று சொன்னாள். அனுவின் மனதில் எழுந்த அதாவது மருமகளான அனுவின் மனதில் எழுந்த இந்த கேள்வியை வேலைக்காரியான மரகதம் கேட்க மாமியார் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறாள் என்பதை கேட்க கூர்ந்து கவனித்தாள். பிள்ளையோட பழக்க வழக்கங்கள் தப்பொன்னு தெரிஞ்சு அப்படி செய்யக்கூடாதுன்னு பெத்தவங்க கண்டிக்கும் போது நான் தலையிட்டா அது அந்த பிள்ளையை கெடுக்கிற மாதிரி ஆயிடும். தனக்கு ஆதரவாக பாட்டி இருக்காங்க நாளைக்கு எந்த தப்பு செஞ்சாலும் பாட்டி தனக்கு ஆதரவாக இருந்து தங்களை காப்பாத்திடுவாங்கிற எண்ணம் அந்த பிஞ்சு மனசுல வந்துடும். அது அவன் போக்கையே மாத்திடும். அது தப்பு மரகதம் வயசான நாங்க பேரப்பிள்ளைங்க மேல காட்டுற பரிவும் பாசமும் அவங்க நல்ல வாழ்க்கைக்கு குந்தகமாக அமைஞ்சிடக்கூடாது. நேத்து வாசல்ல பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு அனு காசு கொடுக்க மறுத்துட்டாள். பாட்டிகிட்ட வாங்கிடலாம்னு என்கிட்ட ஓடி வந்தான். நான் காசு கொடுத்தா அது அவனை கெடுக்கிற மாதிரி தானே அமையும். நல்லத பெத்தவங்க எடுத்துச் சொல்லும்போது நாம குறுக்கிடாம அமைதியாக இருக்கிறதுதான் நல்லது. உண்மையான அக்கறையோட கண்டிக்கிற உரிமை பெத்தவங்களுக்கு மட்டும் தானே இருக்கு. அதுல மூணாவது மனுஷங்க தலையீடு இருக்கவே கூடாது. அன்பையும் பாசத்தையும் காட்ட வேண்டிய நேரத்துல தான் காட்டணும். என் பேரனை நல்லா வழிபடுத்தணும்னு தானே என் மகன் கண்டிக்கிறான்னு என் மனச கல்லாக்கிக்கிட்டு நான் பூஜை அறையில உட்கார்ந்திருந்தேன். நிச்சயம் இனி அந்த மாதிரி தவறுகளை என் பேரன் செய்யவே மாட்டான். அவன் நல்லவனா வல்லவனா வளரணும். அதுதான் இந்த பாட்டியுடைய ஆசையும் விருப்பமும் என்று கண்ணீருடன் மாமியார் சொல்வதைக் கேட்டு அனுபவம் சமையலறையில் நின்றபடியே கலங்கி நின்றாள். என்னவோ போங்கம்மா நீங்க சொல்றது எனக்கு விளங்கல. ஆனா நீங்க பேரை மேல அளவு கடந்த பாசம் வச்சிக்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரியுது என்று சொல்லிவிட்டு மரகதம் வெளியேற அத்தை எழுந்திருங்க வாங்க 2 பேருமே சாப்பிடலாம் மணி ஆயிருச்சு பாருங்க நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரையை போடுங்க என்று தன் அத்தையின் மீதான தவறான எண்ணத்தையும் மாற்றிக் கொண்டாள். சாயந்திரம் உங்க பேரை வந்ததுமே கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க மனசுல இருக்கிற வேதனை எல்லாமே சரியாயிடும் என்று உண்மையான அக்கறையுடன் அனு தன் மாமியாரிடம் கூற புன்னகையுடன் சாப்பிட வந்தார். மாமியாரான ஜெயலட்சுமி இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.